Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்கை வந்து நான் ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so நேத்து நம்ம வந்து we talked about normalization, right? முந்தானத்து standardization பார்த்தோம். நம்ம பேசிக்காக இது வந்து ஃபீச்சர் செலெக்ஷனோடைய பிளேலிஸ்ட். ஓகே, ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்கும். இஃப் யூ கேன் ஐ கேன் ஷோ யூ. இந்த பிளேலிஸ்ட் தான் யூ ஹேவ் டு ஃபாலோ, ரைட்டா? இதில் தான் வந்து நாங்கள் எல்லா வீடியோஸையும் போட்டிருக்கோம். இந்த 68 இந்த இது லேர்ன் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ், சரியா? ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த இது எல்லாமே வந்து இதோட பிளேலிஸ்ட் தான். ஓகே ஓகே, குட்டி குட்டி தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா இங்கேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் ப்ராபர்ட்டி ஆஃப் டேட்டா. பட் அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, யூ ஜஸ்ட் ஃபாலோ திஸ் ஒன் பிளேலிஸ்ட் அலோன், சரியா? ஸோ இதில் வந்து எல்லா வீடியோவுமே நம்ம பப்ளிஷ் பண்ண அதே சீக்வன்ஸில் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட வீடியோஸ் இப்போ வரைக்கும் இருக்கும். அண்ட் இது கீழே வந்து யூ வில் பி ஆல்சோ சீயிங், எனக்குன்றதுனால இதெல்லாம் தெரியுது, உங்களுக்கு இதெல்லாம் ஹிட்டனாக இருக்கும். ஜஸ்ட் ஃபாலோ திஸ். இப்போ எங்கே வரைக்கும் வந்திருக்கோம்? மெக்னமார் இது வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ரைட்? ஆமாம் சார், மெக்னமார் வரைக்கும் வந்துச்சு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட் 22 வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். இனிமேல் வந்து ப்ராபபிலிட்டி வரும், அடுத்து டேட்டா விஷுவலைசேஷன்ஸ் வரும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பாண்டாஸு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். ஏன் கிறிஸ்கல் வேல்யூஸ் இங்கே கிடக்கு? சரி, ரீஆர்கனைஸ் திஸ் பிளேலிஸ்ட். நம்மளால் அது பண்ணவே இல்லை, ரைட்டா? ஸோ யூ கேன் ஃபாலோ திஸ் பிளேலிஸ்ட். வேணா நான் உங்களுக்கு இதை வந்து லிங்க்கை நான் வாட்ஸ்அப் பண்ணேன். ஓகே ஓகே, ஸோ நாங்கள் பேசுகிறது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து புரியாத மாதிரியே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் இருக்காது. ஓகே, புரியல அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், பட் ஸ்டில் வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள், ரைட்டா? ஓகே, ஸோ நேற்று வந்து நாங்கள் பார்த்தது வந்து நார்மலைசேஷன் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ நார்மலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் செகண்ட், லெட் மீ ஜஸ்ட் ஹேவ் அ ஸ்க்ரீன்ஷாட். திஸ் லுக்ஸ் நைஸ். ஓகே, ஐம் பிளானிங் டு டூ அ LinkedIn post today with all our faces. எல்லாருக்கும் ஓகே தானே? Yeah, I'm just going to show them like we started with only one guy and today we have a community of 4 audience. So just I'm going to show them, that's all. ஓகே, சரி. ஸோ பேசிக்காக நாம் இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்டைசேஷன், ரைட்? ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் ஏன் பண்ணுறோம்? ஸ்கேல் டவுன் பண்ணுறதுக்காக. வேரியஸ் ஃபீச்சர்ஸ் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸில் இருக்கும். அதாவது ஹைட்டு அண்ட் வெயிட்டு. இட்ஸ் லைக் கம்பேரிங் ஆப்பிள்ஸ் வித் ஆரஞ்சஸ், ரைட்டா? உங்கள் மிஷின் லேர்னிங் மாடலால் ரெண்டே வேறு ஃபீச்சர்ஸ் வேறு ஸ்கேலில் இருக்கும்போது அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டையுமே ஒரே ஸ்கேலுக்கு கொண்டு வரதுக்காக நாம் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறோம். நார்மலைஸ் பண்ணுறோம். நார்மலைசேஷன்ல நம்ம வந்து 0 to 1 ரேஞ்ச்க்குள்ள 0 to 1ல அந்த ரேஞ்ச்க்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணுவோம். எதை கொண்டு வரீங்க 0 to 1ல?
ஹையர் டைமென்ஷனாலிட்டில இருக்கிற டேட்டாவே சார் யூனிட்ஸ் சார். எந்த யூனிட் சார்? சார் அந்த நம்ம அந்த ரெண்டு வேற யூனிட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற கம்பேரிசனுக்காக நம்ம வந்து 0 to 1 குள்ளே கொண்டு வருவோம் சார். எதை கொண்டு வருவீங்க? டேட்டா பாயிண்ட்ஸ் சார். எஸ் சார். ஒரு வியூ இங்கே ஸ்கிரீனை பாருங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 1. எஸ், அதில் வந்து மீன் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும் சார். டேட்டா பாயிண்ட்ஸை கொண்டு வரங்க எப்படி கொண்டு வருவீங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வச்சு அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் மாற்றாமல், அதோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றாமல், அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நீங்கள் ஸ்கேல் டு 1 கொண்டு வரீங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டாண்டர்டைசேஷனுக்கும் நார்மலைசேஷனுக்கும் மீன் வந்து இதில் 0. ஸ்டாண்டர்டைசேஷனை பொறுத்த வரைக்கும் மியூ ஈக்குவல் டு 0. உங்களுடைய மீனை வந்து கொண்டு வந்து ஆரிஜினில் வச்சுட்டு இப்படி இருக்கும். இதுதான் உங்களுடைய மியூ பாயிண்டாக இருக்கும். உங்கள் டேட்டா எல்லாம் இதை சுற்றி இருக்கும். இதுவே நார்மலைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? 0 1 உங்கள் மியூ வந்து இந்த இடத்துல சம்பேரிக்கர் இருக்கும். இதை சுற்றி உங்களுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். ரைட்டா? பட் எவ்ரிதிங் வில் பி ஸ்கேல்ட் பிட்வீன் 0 to 1. டிஸ்ட்ரிபியூஷனோட பேட்டர்ன் மாறாமல். இதெல்லாம் நம்ம வந்து நேற்று கோடில் பார்த்துட்டோம். சரியா? யாராவது கேட்கும்போது ஸ்கேல் டவுன்லாம் அதெல்லாம் தெளிவாக சொல்லணும். சரி. ரைட்டா? கிருஷ்ணா, இதெல்லாம் இன்டர்வியூ क्वेश्चन கிருஷ்ணா. ஓகே சார். ஓகே, why we are doing obviously ஸ்டாண்டர்டைசேஷன் அப்ப கேட்பாங்கல்ல, எதுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் போ நார்மலைசேஷன் போறேன்னு. எந்த சினாரியோல ஸ்டாண்டர்டைசேஷன் இந்த சில நார்மலைசேஷன் பண்றதுன்னு கேட்டா சார். அதுதான் வேற ஃபீச்சர்ஸ், வேற சம்பந்தமே இல்லாத ஃபீச்சர்ஸ் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன். ஒரே யூனிட் ஒரே ஃபீச்சர் வேற யூனிட்ல இருக்குன்னா நார்மலைசேஷன். ஹைட் அண்ட் வெயிட் ஸ்டாண்டர்டைசேஷன். ஹைட்டே கிலோ அது சென்டிமீட்டர் இன்ச்சஸ் நார்மலைசேஷன். ஓகே ரைட்டா? ஸோ அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. திஸ் இஸ் ஒன் சினாரியோ. தேர் மைட் பி அ சினாரியோ which might prove you utterly wrong. ரைட்டா? அந்த மாதிரி சினாரியோ இல்லை இதுதான் சண்டை போட்டு நிற்கக்கூடாது. இஃப் that makes sense, accept it. ஓகே சார். டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எவால்விங் கான்செப்ட். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எவால்வ் ஆகிக்கிறோம், அவ்வளோதான். ரைட்டா? சரி, இன்னைக்கு வந்து கேட்டகரிக்கல் டேட்டா பற்றி பார்க்கலாம். இவ்வளோ நாள் நியூமரிக்கல் பற்றி பார்த்துட்டோம்ல, இன்னைக்கு கேட்டகரிக்கல் பற்றி பார்ப்போம். ரைட்டா? கேட்டகரிக்கல் டேட்டானா என்னது? கேட்டகரிக்கல் டேட்டானா மீன் ஸ்ட்ரிங் மாதிரி சார். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஒரு கேட்டகரியை பிலாங் பண்ணிருக்கோம். கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னா ஸ்ட்ரிங் எல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? ஸ்ட்ரிங் எல்லாம் வந்து அது ப்ரோக்ராமரோட தலைவலி. டேட்டா சயின்ஸா கேட்டகரிக்கல் டேட்டானா என்ன? குவாலிட்டேட்டிவ் டேட்டா. சரி, குவாலிட்டேட்டிவ் டேட்டானா என்ன? See, I don't bother you guys giving me this technical answer. Okay, but this is not a place where we talk technicals. We talk the baselines. Categorical data na enna? Not a numerical data. Hi. இல்ல ஆர்டினல் இது நாமினல்லாம் பார்த்தோமே சார். ஆர்டினல் நியூமரிக்கல் டேட்டா கேட்டகரியில வராதா? என்ன சார்? நியூமரிக்கல் டேட்டா வரும் சார். அப்புறம் நாட் நியூமரிக்கல் டேட்டான்னு சொல்றேன். கேட்டகரிக்கல் டேட்டானா குரூப் ஏதோ ஸ்பெசிஃபிக்கா குரூப் பண்ற போது நம்ம வந்து டேட்டா which can be categorized. மேல் ஃபீமேல். ரைட்டா? ஹை, மீடியம், லோ, 0 1 2 3 4 5. புரியுதா? நம்பரும் கேட்டகரியில் வரும். யூ ஹேவ் டு டிசைட் வெதர் தட்ஸ் அ கேட்டகரிக்கல் டேட்டா ஆர் நியூமரிக்கல் டேட்டா. எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க இது கேட்டகரியில் நியூமரிக்கலான்னு? இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்கு. கிருஷ்ணா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதானா கிருஷ்ணா? சரி, உன் டேட்டா செட் உன்கிட்ட ஒரு 10,000 ரெக்கார்டு இருக்கு. ரைட்டா?
அதில் ஒரு காலம் இருக்குது, அந்த காலமில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதுதான். இந்த வேல்யூ கேட்டகரிக்கெல்லாம் நியூமரிக்கெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிப்ப? சார் அதுக்கு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் தான் சார் பண்ண முடியும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் சொல்லு. இப்படி அதான் டேட்டா அண்டர்ஸ்டாண்ட், அது எங்களுக்கு தெரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் வரும். எப்படி பண்ணுவேன்? இப்படி கணக்கு வச்சுக்கோ. அந்த காலமோட யூனிக் ஃபீச்சரோட யூனிக் வேல்யூஸ் எடுத்துருக்க. யூனிக் வேல்யூஸ் உனக்கு இதில் எத்தனை இருக்கு? 6 இருக்கு சார். 6 தான் இருக்கு. எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு? 10,000. அப்போ கேட்டகரிக்கல். சரியா? இப்போ இதுவே இந்த 6க்கு பதிலாக உங்களோட 6,000 வேல்யூஸ் இருக்கு, யூனிக் பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் இருந்தால் என்ன பண்ணுவாதா? அது நியூமரிக்கல் டேட்டா. ஓகேவா? ஓகே சார். சரியா? ஓகே சார். சரி, இப்போ இந்த 6,000 நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்குது, இதை கேட்டகரிக்கெலாம் மாற்றினா எப்படி மாற்றுவேன்? அந்த பின்னிங் கான்செப்ட்ல வச்சு மாத்துவோம். சரியா? ஓகே 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 சார். See, you guys can beat around the bush with all the technical jargons, but that's not going to help anyone learn. சரியா? Again, qualitative data அங்கேயே அடுத்து அதுதான் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் உங்க வாயில இருந்தா உங்களுக்கு அடி விழும். சரியா? டீசெண்டா கேட்டகரி டேட்டானா என்னன்னு முடிச்சுட்டு போயிடலாம். அவன் நான் நியூமரிக்கல் சொல்றான், அப்போ அடுத்த கொஸ்டின் நியூமரிக்கல் கேட்டகரியில வராதான்னு. நீங்க குவாலிட்டேட்டிவ், அப்போ குவாலிட்டேட்டிவோட ப்ராப்பர்ட்டிஸ் அதான் சொல்றேன். எப்பவுமே அந்த ஃப்ளோவை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். ரைட்டா? இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 90% டைம் கேண்டிடேட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதில் தான் கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் கேண்டிடேட்ஸ் அவங்களா வாயை கொடுத்து மாட்டுவாங்க. சில கேண்டிடேட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் வேறு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ரைட்டா? சரி, இப்போ கேட்டகரி டேட்டான்னு தெரிஞ்சிச்சா? இப்போ நாமினல் டேட்டானா என்ன? ஆர்டர் கிடையாது சார். ஜென்ரலா மேல் ஃபீமேல்னா என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆர்டர் பண்ண முடியாது. ஆர்டர் பண்றது வந்து wouldn't make any sense. ரைட்டா? ஆர்டினல் டேட்டானா ஒரு குரூப் ஆர்டர் பண்ணலாம் சார். அந்த மாதிரி ரேட்டிங் நம்ம ரெஸ்டாரண்ட் டேட்டா செட்ல ஜொமேட்டோல பார்த்தாலும் சார் ரேட்டிங் ஆர்டர் பண்ணலாம். இப்போ இந்த கேட்டகரிஸ்ல எதெல்லாம் ஆர்டினல், எதெல்லாம் நாமினல்? 3 கேட்டகரிஸ் உங்கள்கிட்ட இருக்கு. எதெல்லாம் ஆர்டினல்? மேல் ஃபீமேல் வந்து நாமினல் சார். ஏன்? இத நம்ம ஆர்டர் பண்ணாலும் ஒண்ணும் ஆர்டர் பண்ணா doesn't make sense. எந்த ஒரு பாயிண்ட்லயே வந்து ஆர்டினல் சார். ஹை, மீடியம், லோனா ஹை வந்து வேல்யூ கூட அப்படி ஒரு ஆர்டர் இருக்கும். ஹை ப்ரையாரிட்டி, மீடியம் ப்ரையாரிட்டி, லோ ப்ரையாரிட்டி. இதுவும் அப்படிதான் சார். ஆர்டினல் தான் ஆர்டர் பண்ணலாம். 0 1 2 3. இட் கேன் பி either descending or ascending. ரைட்டா? அது எதுவாக இருந்தாலும் ஆனால் அதில் ஒரு ஆர்டர் இருக்கும். ரைட்டா? அதுதான் நாமினலுக்கும் ஆர்டினலுக்கும் அது வித்தியாசம். ஓகே சரி, இது வந்து யூ கைஸ் ஆர் டு அண்டர்ஸ்டாண்ட். நாமினலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மேல், ஃபீமேல். இது எத்னிசிட்டி, கண்ட்ரி. எத்னிசிட்டின்னு சொன்னாலும் நிறைய புரியாது பாஸ். இல்ல, சொன்னது கரெக்ட். பாயிண்ட் இஸ் லைக் ஐ செட், யூ ஹேவ் டு சூஸ், பிக் அண்ட் சூஸ் என்ன சொல்றது, டொமைன் நாலேஜ். You said ethnicity because you chose the medical domain, and அதில் வந்து எத்னிக் சோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. ஒரு ட்ரக்கோட இம்பேக்ட் வந்து உங்கள் எத்னிக் சோர்ஸ்ல இருந்தா பேசுவாங்க. ரைட்டா? பட் இப்போ நம்ம வந்து நிறைய பேர்ட்ட வந்து நீ வந்து டொமைன் நாலேஜ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா தட் அகெயின் இஸ் எப்பவுமே இதுதான். நம்ம ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா அது அசோசியேட்டட் நாலேஜ் நீங்கள் தான் கேதர் பண்ணணும். ரைட்டா? இப்போ நான் எனக்கு மெடிக்கல் டொமைனில் எனக்கு ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹவ் பீன் அப்சர்விங் தீஸ் மெடிக்கல் டெர்மினாலஜிஸ். அதனால் நீங்கள் எத்னிக் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் எத்னிக் குரூப் அப்படிங்கிற இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம டேட்டிங் வெப்சைட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா எல்லாத்துலேயுமே எத்னிக் குரூப் கேட்குறாங்க. ஃபேஸ்புக்கில் உங்கள் எத்னிக் குரூப் மெயின்டைன் பண்ணுறீங்க. வேறு எங்கெல்லாம் நிறைய இடத்துல வி ஆர் மென்ஷனிங் அவர் எத்னிக் குரூப். ஜாப் அப்ளை பண்ணும்போது கூட எத்னிக் குரூப்ஸ் ஆர் பீங் ஆஸ்க்ட் சில இடத்துல. ஆனால் இப்போ கேட்குறது இல்லை, முன்னாடிலாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க.
ரைட். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் the domain, here's where the domain knowledge plays. You see, the moment you said ethnic, right? You kind of sound smarter. That's it. Okay, வேற ethnic group. டைமென்ஷனல் டேட்டால வரதுல வரும் சார் நிறைய. வேற என்ன வரும்? மார்ஷியல் ஸ்டேட்டஸ். மார்ஷியல் ஸ்டேட்டஸ். marital status. marital status. Marital status can be arguable. marital status மீன் நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்ல. மேரிட்னா ஹை ப்ரையாரிட்டி இல்லை லோ ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்ல. ரைட்டா? இப்போது ஓகே, இப்போ என்ன சொல்கிறது, ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்க. when you say married and you're making a bulk booking, the cab should be allocated accordingly. Difference கொடுத்துக்கலாம். Okay. Right. So but still it can be arguable. And கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன இதா அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போடலாம். Okay, that depends on you. Again, everything we discuss it will be applicable for most of the cases, but argue பண்ணணும்னா argue பண்ணலாம். Definitely argue பண்ணலாம். Argue பண்ண no one can stop you, right? ஓகே, சரி. இப்போ கேட்டகரி டேட்டா நாம் அது ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆர்டினல், நாமினல், வி ஹாவ் அ ரெஃப்ரெஷிங், ரைட்? இப்போது பிரச்சனை என்னென்னா, மெஷின் லேர்னிங் மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸை வச்சு மட்டும்தான் அது வேலை பார்க்கும். ஓகே, இட் ஓன்ட் ஒர்க் ஆன் ஸ்ட்ரிங், ரைட்டா? அப்போது இந்த கேட்டகரிக்கல் வேல்யூவை நீங்கள் எப்படி நம்பராக மாற்றுவீங்க? லேபிள் என்கோடர்னு போட்டு ஜென்ரேட் பண்ணால் 1 2 3 மார்க் பண்ணும். சரி, லேபிள் என்கோடர்னா என்ன? It will label each category with one number, sir. Unique number. என்கோடிங் பேசிக்காக என்கோடிங் பண்ணும். மல்டிபிள் என்கோடிங் டைப்ஸ் இருக்குது. சரி, லேபிள் என்கோடிங் ஓகே. அப்போ லேபிள் என்கோடிங்க்கும் நம்மளுடைய ஆர்டினல் என்கோடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? லேபிள் என்கோடிங்க்கும் ஆர்டினல் வந்து ஒரு ஆர்டர் மெயின்டைன் பண்ணும் சார். அதாவது இதுக்கு டைரக்டா நம்மளே ஒரு நம்பர்ஸ் ஈஸியா கோட் பண்ணிடலாம். ஆனா இது வந்து இந்த அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ற மாதிரி மாத்தணும் சார். எப்படி பண்ணணும்னு தெரியல. கரெக்ட் தான் நீங்க சொல்றது, ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். ஓகே, ரைட்டா? சரி, ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லேபிள் என்கோடிங் பண்ணலாம். என் ஹேண்ட் ரைட்டிங் புரியுதுல சௌந்தர்? புரிஞ்சு. ஓகே, என் ஹேண்ட் ரைட்டிங் தலையெழுத்தாக தான் இருக்கும். கடந்த 33 வருஷமாக இப்படி தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ உங்கள் டேட்டா செட்டில் வந்து லெட் அஸ் சே யூ ஹாவ் ரெட், க்ரீன், ப்ளூ, க்ரீன், ரெட், green, red. ஓகே, இந்த மாதிரி உங்களோட டேட்டா செட் இருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் என்னெல்லாம்? ரெட், ப்ளூ, க்ரீன். குட். ரெட், ப்ளூ, க்ரீன். ஓகே, என் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் சொல்லுங்கள். ஏய், இப்போது உன் ஃபீச்சர் காலமில் இருந்து கேட்டகரிக்கு வேல்யூவை மட்டும் நீ தனியாக எடுக்கணும்னா ப்ரோக்ராமில் என்ன லாஜிக் எழுதுவேன்? என்ன லாங்குவேஜ் அவனை வச்சுக்கோ. இந்த இதில் வந்து கிருஷ்ணா பதில் சொல்கிறேன், அது தெரிலனா இருக்கணும், மற்றவங்க சொல்லுவேன். இது மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இதுதான் உன்னுடைய ஃபீச்சர் காலம். இதில் இருந்து எனக்கு இந்த ஆன்சர் வேணும். வாட் இஸ் த லாஜிக் யூ யூஸ்? சார், நம்ம ஃபீச்சர் இன்ஜினியரிங்லேருந்து அந்த காலம்லேருந்து அந்த 3 வேல்யூ மட்டும் வேணும்னு சொல்கிறீங்க. எனக்கு இதில் இருக்கக்கூடிய கேட்டகரி மட்டும் வேணும். சார், அது யூனிக் வேல்யூ மட்டும் எடுத்து அவ்வளோதான். இதுதான் ரொம்ப யோசிக்காது, சரியா?
அந்த ஃபீச்சர் அப்படியே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி யூனிக் போட்டான்னா உனக்கு அதில் இருக்கிற கேட்டகரிஸ்லாம் வந்துடும். ஓகே, அது கேட்டகரி ஆர்டினலாக நாமினலாக உள்ளதா நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ். ரைட்டா? நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னா இட் பிகம்ஸ் கேட்டகரிகள் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். செக் பண்ணிக்கோ. ரைட்டா? சரி, இப்போது ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இதுதான் உங்களுடைய லேபிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெட்டுக்கு பதிலாக 0, ப்ளூவுக்கு 1, க்ரீனுக்கு 2ன்னு கொடுப்போம். Now applying this particular logic back to your data set that gives you what? ரெட்டுக்கு 0, க்ரீனுக்கு 2, ப்ளூக்கு 1, 2, 0, 2, 2, 0. So this one has been encoded into this, and your machine learning model will operate on this particular data set where you already know what these numbers represent. Okay, இந்த மாதிரி என்கோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டரோ எந்த ஒரு சீக்வன்ஸோ கிடையாது. லேபிள் உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த லேபிளுக்கு அப்படியே நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணுவீங்க. அந்த வேல்யூ அப்படியே கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு யுவர் டேட்டா செட். அவ்வளோதான். ரைட்டா? இதில் வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, சேஞ்சுமே கிடையாது. பிளெயின் அண்ட் சிம்பிள். ஓகே, இருக்கிற ஈஸியான வேலை தான். நீ சொன்ன அந்த சைக்கிட் லேர்னில் லேபிள் என்கோடிங் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா அது இந்த வேலையை தான் அது பார்க்குது. ஓகேவா? இதே தான் ஆர்டினல் என்கோடிங். கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆர்டினல் என்கோடிங்னா என்ன? எந்த மாதிரி டேட்டா செட்டுக்கு லேபிள் என்கோடிங் கொடுப்பீங்க, எந்த மாதிரி டேட்டா செட்டுக்கு ஆர்டினல் என்கோடிங் கொடுப்பீங்க? மேல் ஃபீமேல் அந்த மாதிரிக்கு நம்ம லேபிளுக்கு என்கோடிங் கொடுத்தா போதும். டாக் இந்த டேட்டா சயின்ஸ். இப்போ டெக்னிக்கலாக பேசுங்க. சரி சார், கேட்டகரிக்கல் வேரியபிள் அந்த மேல பார்த்தோம். மொத்த என்கோடிங் கேட்டகரியில நடந்துட்டு இருக்கு. ஓகே சார். எப்படி சொல்றது? நாமினல் டேட்டானா லேபிளிங், ஆர்டினல் டேட்டானா ஆர்டினல் என்கோடிங். பேர்லயே இருக்கு ஆர்டினல். ஆர்டினல். ஓகே, ரைட்டா? சிம்பிள். நாமினல் டேட்டானா நாமினல் என்கோடிங், இதுன்னா ஆர்டினல் என்கோடிங். அண்ட் நாமினல்ல இன்னொரு என்கோடிங் இருக்கு. ஆர்டினல் இன்னொரு ஸ்பெஷல் என்கோடிங் இருக்கு. ஒன் ஹாட் என்கோடிங் தான். அது வந்து அடுத்து வருது. ஓகே, ஆனா அது ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் நிறைய வந்துரும் சார் 10ல போடும்போது. டைமென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆனதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றதுக்கு ஆன்சர் இருக்கு. ஓ, இருக்கா சார்? இதெல்லாம் நாங்க பண்றோம், ஆனா ஏன்லாம் எனக்கு தெரியாது. See, you guys will learn. Don't worry. ஓகே ஓகே. ரைட்டா? சரி, இப்போ ஆர்டினல் என்கோடிங் இதே தான். உன் டேட்டா செட் வந்து ஹை, மீடியம், லோ, 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 மீடியம், லோ, ஹை, ஹை, மீடியம், ஹை. இந்த மாதிரி உனக்கு ஒரு இது இருக்குன்னா இதோட யூனிக் கேட்டகரிஸ்லாம் high, medium, low. You will assign a ordinal value to this. High na you will say 1, medium na you will say 2, low na you will say 3. Can be reverse as well. சரியா? என்ன சீக்வன்ஸாக வேணாலும், ஆனால் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். This sequence gets translated into your data set and your data gets என்ன சொல்கிறது, கன்வெர்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு போச்சுன்னா நம்ம இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கலாமே. 1 2 3 3 3 2 3. ஓகே, 1 1 2 1. இப்போ இந்த ஃபீச்சரில் வந்து இந்த வேல்யூவில் வந்து உங்கள் மெஷின் லேர்னிங் மாடல் வில் ஆப்ரேட். லேபிள் என்கோடிங்க்கும் ஆர்டினல் என்கோடிங்க்கும் உள்ள வித்தியாசம் இது மட்டும்தான், வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. புரியுதா? வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சரி,
இந்த ரெண்டு ஈஸி தான், எல்லா என்கோடிங்கும் ஈஸி தான், பட் இது வந்து சூப்பர் ஈஸி. இப்போ எனக்கு இன்னொரு டேட்டா செட் இருக்கு. வி ஆர் கோயிங் ஃபார் 1 hot என்கோடிங். ஓகே, நார்மலாக நம்ம இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய என்கோடிங்ஸ் இதுதான். ஏன்னா பாக்கி ரெண்டும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் சொல்லிவிடுவாங்க. 1 hot என்கோடிங் தான் நார்மலாக கேட்பாங்க. ஓகே, 1 hot என்கோடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கும். அதில் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது, அது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, லெட் அஸ் டேக் யுவர் டேட்டா செட். சின்னதாக ஒரு டேட்டா செட் எடுத்துக்கலாம். ப்ளூ, ரெட், க்ரீன், ப்ளூ, ப்ளூ, ரெட், க்ரீன். இதுதான் உங்களுடைய டேட்டா செட். இதில் கூட யூனிக் வேல்யூஸ் என்ன? ப்ளூ, ரெட், க்ரீன். ஸோ இது வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காலம் இருந்ததுன்னா ஒரே ஒரு காலம் தான் அவுட்புட்லேயே வந்தது. ரைட்டா? 1 hot என்கோடிங் என்ன ஆகும்னா, உங்கள் டேட்டா செட்டில் எத்தனை கேட்டகரிக்கல் அந்த யூனிக் வேல்யூஸ் எத்தனை இருக்கோ அத்தனை டைமென்ஷன்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை நீ ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி ஆகும்னா, ப்ளூ, ரெட், க்ரீன் இப்படி வச்சுட்டு இதை நீ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் உன்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வில் கெட் கன்வெர்டட் இன்டு 3. 1 0 0. ரெட்னா 0 1 0. க்ரீன்னா 0 0 1 1 0 0 1 0 0 0 1 0 0 0 1. Now consider this as a matrix. Yes. Okay, உன்னுடைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரே வந்து இந்த மாதிரி மாறிடும். சரியா? இப்போ இதில் தான் நான் சொல்லி கொடுத்த ஃபீச்சர் செலெக்ஷன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன? கான்ஃபிடென்ட் இன்டர்வல்ஸ். கான்ஃபிடென்ட் இன்டர்வல்ஸ். டாய் இல்ல சார், அது எவ்வளவு கான்ஃபிடென்ட்ல இருக்குன்னு சொல்றது தானே. அது சிக்னிஃபிகன்ஸ் லெவல்டா. ஆல்பா வேல்யூ தான் நீ சொல்ற. ஆமா சார். நான் கேட்ட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அகல்ல நீங்க சொல்லுங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எனக்கு தெரியல சார். ஏமா முந்தானத்து கூட பேசணுமா? நான் முந்தானத்து பேசணும். அந்த கான்செப்ட் நான் ரிவைஸ் பண்ணல. அந்த இது நம்ம சிக்னல் டிராஃபிக் சிக்னல் கதை சரி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் புரிஞ்சு சார். எது இல்லையோ அதை வந்து நம்ம வந்து சொல்லிருங்க, கதையை சொல்லிருங்க. இது ரெண்டு இல்லைன்னா அது மூணாவதா இருக்கும். கதையை சொல்லிருங்கப்பா. ஓகே ஓகே மேம். மறுச்சா இதுதான் கதை சொல்றது. சொல்லு, கதையை சொல்லு. அதான் சார், இப்போ 2 ஃபியூச்சர், இப்போ 3 ஃபியூச்சர் இருக்குன்னா 2 வச்சுட்டு 3வது கதையை சொல்ற. அதெல்லாம் டெக்னிக்கலா அப்ப சொல்லிக்கலடா. கதையை சொல்ற. என்ன கதைன்னு சொல்ற? அதான் சார், இப்போ டிராஃபிக் சிக்னல் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே மாதிரி ரெட்டு கிரீனு எல்லோ அப்படின்னு 3 இருக்குன்னா, இப்போ ரெட்டு கிரீனும் இல்லைன்னா எல்லோ தான் இருக்கும் அப்படின்ட்டு இது. அவ்வளோதான் ஒரு டைமென்ஷன். உங்க டேட்டா செட்டை மினிமம் எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அதான் உங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ரைட்டா? ரெட்டு, கிரீனு, ப்ளூ, இதுக்கெல்லாம் நான் இவ்வளோ கதை சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க சிக்னல் முன்னாடி எதிரா உனக்கு இப்போ முன்னாடி எல்லாம் லைட் இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்றீங்க? ரெட் இல்லைங்கிறீங்க. ரெட் இல்லைன்னா அடுத்த என்னடா அப்படின்னு கேட்டால் இல்லை க்ரீனும் இல்லை அப்படின்னா பை டிஃபால்ட் என்னது? ப்ளூ. ஸோ உங்களுக்கு தேவை 2 பாயிண்ட்டு. காயின் டாஸ் பண்ணுறீங்க, என்ன விழுந்துச்சுன்னு கேட்குறீங்க, என்ன சொல்லுவீங்க? ஹெட் இல்ல அப்படினா டெயில். பை டிஃபால்ட் அன்பயாஸ்டு காயினா இருந்தா அது டெயில். டைஸ் ரோல் பண்றீங்க, எத்தனை क्वेश्चन கேட்கணும்? எந்த ப்ராபபிலிட்டி இல்லையோ எத்தனை क्वेश्चन கேட்கணும் நீங்க டைஸ் ரோல் பண்ணி அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு? 6 பாயிண்ட்னா 5 கேட்டா போதும். 5 கேள்வி கேட்கணும். சோ your degree of freedom is 5. புரியுதா? இத வந்து you have to understand. இப்போ 1 hot encoding பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நான் இந்த காலமை ரிமூவ் பண்ணிட்டா உங்களால் இந்த டேட்டாவை இன்டர்பிரட் பண்ண முடியுமா? forget about this column.
Yes, sir. Right? You can interpret, right? When there is no zero, both of them are zero, it is green. Green. Either one of them have one, that values corresponds. So you can just eliminate one of these features. உங்களோட dimensionality கூடுது, உங்கள் மிஷின் லேர்னிங் மாடல் அதிகமான டைமென்ஷன்ஸ் இருக்கும்போது ஸ்லோ ஆகும், கம்ப்யூட்டேஷன் பவர் அதிகமாகணும், டேட்டா அதிகமாகும். ஸோ யூ கேன் ரெடியூஸ் யுவர் டைமென்ஷன்ஸ். கரெக்டா? ஸோ யூ கேன் ஜஸ்ட் எலிமினேட் திஸ் ஒன். உங்கள் இதான் இங்கே தான் உங்கள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். With this you are able to derive the answer. So you just remove this particular column. And now if you are removing it, and this is how this one will be transforming blue and red. Okay, 1 0 0 1 0 0 1 0 1 0 0 1 0 0. ரைட்? இப்படி தான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இதை மேட்ரிக்ஸாக பார்த்தீங்கன்னா there are lot of places where it is just 0. கரெக்டா? there are lot of places which where it is 0. இந்த மாதிரி அதிகமாக ஜீரோஸ் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை what do we call? What do we call this? Yes. Sparse matrix. Okay. Right? More than 50% or 50 or 60% of the values will be 0 here. Correct? So this will be called as sparse matrix. Right? So நீங்கள் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எலிமினேட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸுக்கு பதிலாக யூ கேன் ஜஸ்ட் கன்வெர்ட் திஸ் இன்டு இண்டெக்ஸ். யூ கேன் சே ரெட் green blue column wise index 0 1 2. ஓகே, ரோ வைஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7. ரைட்டா? ஸோ 0 1 2 3 4 5 6 7. ரைட்டா? இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்றை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி யூ கேன் கிரியேட் அ மேட்ரிக்ஸ் அவுட். புரியுதா? இல்லை சார், கடைசி என்ன சொன்னீங்க? 1 ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸில் வந்து ஓகே, I'll just get the answer. என் நோட்ஸ் நான் கரெக்டாக எழுதி வச்சுருந்தேன், ஒரு நிமிஷம். ஜீரோ கமா 0 இதான ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸு. எங்கெல்லாம் உங்களுக்கு 1 வேல்யூ இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிப்பீங்க. ஓகே, இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். திங்க் இட் வில் கன்ஃபியூஸ். சரி, இருந்தாலும் நான் சொல்கிறேன். யூ கைஸ் ஜஸ்ட் கிவ் இட் அவுட். ஓகே, 0 கமா 0. லெட் அஸ் டேக் திஸ் ஒன் எலிமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் 0. லெட்ஸ் யூஸ் a different color. 0 1 2 0 1 2 3 4 5 6. இப்போ நீங்கள் இந்த இந்த பாயிண்ட் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? 0 0 0 0. ரைட்டா? 0 கமா 0 உங்களுக்கு வேல்யூ இருக்குது. அடுத்தது 0 1 கமா 1ல் வேல்யூ இருக்குது. ஓகே சார். அடுத்தது 2 கமா 2ல் வேல்யூ இருக்குது. அடுத்தது 2 கமா 3 கமா 2ல் வேல்யூ இருக்குது. 4 கமா 1 3 கமா 0ல் வேல்யூ இருக்குது. 4 கமா 0ல் வேல்யூ இருக்குது. 5 கமா 1ல் வேல்யூ இருக்குது. 6 கமா 2ல் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸை ஓகே யூ கேன், இது வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். இப்போ நான் சொன்னது இல்லாமல் நீங்கள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் நிறைய ஜீரோஸாக இருக்கக்கூடியதை தூக்கிட்டு இந்த மாதிரி குட்டியாக ஒரு மேட்ரிக்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ரைட்டா? ஒன் ஹார்ட் என்கோடிங்கில் டைமென்ஷன்ஸ் ரைஸ் ஆகிட்டே போகுதுன்னா அதை இந்த மாதிரியும் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பண்ணிடலாம். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் எது வேணுமோ பண்ணிக்கலாம். ரெண்டையும் நீங்கள் பண்ணணும் மேண்டேட்ரி இல்லை.
ரெண்டையும் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டையும் பண்ணா இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் சார். டைமென்ஷனல் ரிடக்ஷன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அது ஸ்பாஸ்மேட்டிக்ஸ் வந்து வேல்யூஸ் மட்டும் எடுத்து வைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்க. மிஸ் ஆயிடும் சார் கிரீன். கிரீன் என்ற வேல்யூ வராது இந்த மேட்ரிக்ஸ் நீங்க போடும்போது. டேட்டா லூஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த செகண்ட் காலமே இருக்காது. யூ வில் பி ஆபரேட்டிங் வித் zeros and ones. அந்த ஒரு ஃபீச்சர் இருந்த அடையாளமே உங்களுக்கு தெரியாது, அந்த கேட்டகரியே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட்ல 1 0 வரும், செகண்டில் 0 0 வரும், தேர்டில் 0 0 வரும், ரைட்டா? அப்போ நீங்கள் மறுபடியும் அதுக்கு இன்னொரு வேலை பார்க்கணும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னா அது இன்னொரு கேட்டகரின்னு சொல்கிறோம். அது டசன்ட் மேக் சென்ஸ். எனிகோ இவ்வளோ பெரிய இதை வந்து நம்ம இவ்வளோ குட்டியாக மாற்றிட்டோம். there are two ways. நீ அந்த மாதிரி ஃபீச்சர் ஹேண்டில் பண்ணால் ஃபீச்சர் டைமென்ஷனல் ரிடக்ஷன் பண்ணிக்கோ, இல்லை நீ இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே ரைட்டா? ஸோ இட்ஸ் அகெயின் லைக் இட் செட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் which you are trying to achieve. இது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் ஆல் ஹிடன். நம்மளோட கேட்டகரிக்கல் வேல்யூ எவ்வளவு யூனிக் வேல்யூஸ் இருக்கோ அதை வச்சு தான் எல்லாமே ஹிடன் தான். அண்ட் இதெல்லாம் நம்ம சின்னதாக எடுத்து போயிட்டோம், 3 கேட்டகரி யூஸ் பண்ணிட்டோம். இமேஜின் யுவர் டேட்டா செட் ஹஸ் a million records with some 1000 categories. ஃபீச்சர் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆமாம் ரைட்டா? உங்களோட மெஷின் கம்ப்யூட்டேஷனல் பவர் அதுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம வந்து சிம்பிளான பேக்கெண்ட், உங்கள் பேக்கேஜோட பேக்கெண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? நான் எப்போவுமே சொல்கிறது தான், மெஷின் லேர்னிங் வந்து நீ எழுதக்கூடிய அந்த 2 லைன் பேக்கேஜுக்குரிய கோடு கிடையாது. சி டேட்டா சயின்ஸ் இது வந்து ஒரு பழைய பழமொழி இருக்குது. யூ டோன்ட் பே த பிளம்பர் ஃபார் பேங்கிங் த பைப், யூ பே ஹிம் ஃபார் நோயிங் வாட் டு பேங்க். ரைட்டா? என்ன அதுதான் அந்த கப்பலோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். கப்பலோட எக்ஸாம்பிள் இருக்கு. சரியா? சுத்தி பார்த்து அவன் அவ்வளவு காசு வாங்கிட்டான். பேசிக்கலி தட்ஸ் தி திங். ரைட் நவ் எல்லார் கையிலையும் சுத்தியல் இருக்கு, ரைட்டா? எல்லாருமே அடிக்க முடியும். எங்கே அடிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இது. எல்லா இந்த ஒன் ஹாட் என்கோடிங் தெரியாமே நீங்கள் பண்ண முடியும். பேக்கேஜ் சைக்கிட்ல டைரெக்டாக பேக்கேஜ் இருக்கு, வேற இட் வில் டூ த ஒன் ஹாட் என்கோடிங், லேபிள் என்கோடிங், ஆர்டினல் என்கோடிங் எல்லாமே அது பண்ணணும். ரைட்டா? எப்போ இல்லை ஒன் ஹாட் பண்ணணும், எப்போ லேபிள் பண்ணணும், எப்போ ஆர்டினல் பண்ணணும், இந்த மாதிரி நான் அடுத்த ஒரு ஃபீச்சர் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஸ்பாஸ்மேட்டிக்ஸ் கன்வெர்ட் பண்ண என்ன ஆகும், இல்லை அப்படியே ஸ்பாஸ்மேட்டிக்ஸை நான் வந்து கன்வெர்ட் பண்ண என்ன ஆகும், இதெல்லாம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட்டா? இல்லை அப்படின்னா வீல் லூஸ். இப்போ நமக்கு இதுவே இது டைமென்ஷனலைசேஷன் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ எடுத்து வந்தோம்னா வி ஆப்வியஸ்லி டெஃபினெட்லி வில் லூஸ் த க்ரீன் கேட்டகரி. சரியா? நீங்கள் க்ரீன் கேட்டகரி இங்கே எடுத்துகிட்டு டேட்டாவை கொடுத்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் மாடல் ஆப்வியஸ்லி வில் நாட் ஈவன் பாதர் செக்கிங் தட் அவுட், விச் மீன்ஸ் யுவர் டேட்டா செட் க்ரீன் கேட்டகரி எலிமினேட் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பாருங்கள், இதை எலிமினேட் பண்ணிவிட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா ரெட் இல்லைனாலே உங்களால் ப்ரௌன்னு சொல்ல ப்ளூன்னு சொல்ல முடியும், ப்ளூ கண்டுபிடிக்க முடியும். இட் பிகம்ஸ் அ பைனாமியல். ஆக்சுவலி 3 கேட்டகரி இந்த இடத்துல 2 கேட்டகரி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், இதை நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, வேணுமா வேண்டாமா, எப்படி நம்ம எடுத்து போகிறதுன்னு சொல்லிட்டு. ரைட்டா? இது என்கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அந்த மேண்டேட்டில் அது இது நம்ம டேட்டா செட் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ரைட்டா? பட் என்ன சொல்கிறது, this is how encoding is done, this is the back-end logic of encoding. ரைட்டா? நம்ம பல தடவை யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் ஓகே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாஜிக் இதுதான். அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி கேட்டால் டொமைன் எக்ஸ்பர்டீஸ் ஆஃப் யுவர் ஓன். சரியா? கிருஷ்ணா நீ எந்த டொமைன் சூஸ் பண்ணி வச்சிருக்க? மெஷின் லேர்னிங் தான். டாய் இல்ல சார், மெஷின் லேர்னிங்ல எந்த டொமைன் கேக்குறீங்க? அது இனிமே தான் சார் டிசைட். டேட்டா சயின்ஸ்ல எந்த டொமைன்? மெஷின் லேர்னிங் டொமைன் இல்ல, அதான் சார் டேட்டா சயின்ஸ்ல எந்த டொமைன் அது இனிமே தான். டேட்டா சயின்ஸ் டொமைன் அப்படின்றது என்ன சொல்லு?
இல்லை சார், ஒவ்வொரு டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சார். இப்போ மெடிக்கல்லாம் அவங்க ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கும், ஃபினான்ஸ் முன்னாடிலாம் வந்து டேட்டா சயின்ஸ் தான் முக்கிய டேட்டான்னு இருந்தது. அதுக்கப்புறம் டேட்டா இஸ் கெட்டிங் கேட்டகரைஸ் பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி. ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேட்டாவாக வரும். உன்னோட ஒரு லோன் புக் ஹேண்ட்லிங்கு, ஸ்டாக் அனாலிசிஸ், அந்த மாதிரி மைக்ரோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஃபைனான்ஸ் ஓவரால் எடுத்துக்க முடியாது. லோன் புக் ஹேண்ட்லிங் ஒன்று இருக்குது, ரைட்டா. இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேண்ட்லிங் ஒரு செட் இருக்குது, ரிஸ்க் அனாலிசிஸ் ஒன்று இருக்குது. அவங்க மெடிக்கல்லாம் அதே தான். மெடிக்கல்னால் அப்படி சும்மா மெடிக்கல் மட்டும் எடுத்துக்க முடியாது. மெடிக்கல்லே வந்து இப்போது மால் ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ் இருக்குது, இந்த ரிசர்ச் இந்த மாதிரி வந்து நீ டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மைக்ரோ லெவலில் போய்கிட்டே இருக்கும். பட் யூ ஹேவ் டு சே ஓகே, இந்த மெடிக்கல் டெர்மினாலஜி நீ சொன்னால் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இந்த டெர்மினாலஜி இதுதான் அப்படின்றத உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், ரைட்டா. அதனால தான் அவனை வந்து ஒரு டொமைன் நாலேஜ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. உனக்கு இப்போ அது வந்து இமீடியட்டாக தேவையில்லைன்னா கூட எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, யூ கேன் கீப் கண்டினியூவிங், சரியா. இல்லைன்னா என்ன ஆகும், ஜென்ரிக்காக எனக்கும் டேட்டா சயின்ஸ் இஸ் லைக் சைக்கிள் ஓட்டுற மாதிரி. ஓகே, உனக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு சைக்கிள் என்ன இருக்குன்னு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. பெடலை மிதிச்சு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சால் உன்னால் சைக்கிள் ஓட்ட முடியும், ரைட்டா. ஆனால் இந்த சைக்கிள்லே பாரு நிறைய பேர் எவ்வளோ வித்தை காட்டுவானுங்க, ரைட். ஸோ the cycles are evolved into multiple various use cases. ட்ரையாத்லானுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, மவுண்டெயினியரிங்க்கு ஒரு சைக்கிள் இருக்குது, இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இந்த இடத்துல குதிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அதே சைக்கிள் தான். இட் ஹாஸ் எவால்வ்ட் இன்டு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், ரைட். இதுதான் வந்து என்ன சொல்கிறது, டேட்டா சயின்ஸ்லேயே நடந்துகிட்டு இருக்கு. சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டால் நீ ஆமான்னு சொல்லிடலாம். ஹவு குட் யூ ஆர், வாட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி யூ டூ ஆன் தட் சைக்கிள், those are the specializations. The guy who does mountain biking doesn't necessarily have to do the triathlon or that stunts which is performed by the other guys, right. The same goes with the biking. ஒரு ரேஸருக்கும் ஒரு ரைடருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ரேசர் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பீட், ரைடர் ஃபோக்கஸ் ஆன் த லாங்கிவிட்டி. பைக் சேம் தான், எல்லாருக்கும் பைக் தான். நீ என்ன மாதிரி பைக் யூஸ் பண்ணுற, உன்னோட நீட் என்ன. சிலதெல்லாம் இன்னுமே கிடையாது, நான் ஆஃபீஸ் மட்டும் பைக்கில் போயிட்டு வருவேன், எனக்கு பைக்கே பிடிக்காது, கார் தான் ஓட்டுவேன். பீப்புள் ஆர் தேர். ஸோ that is the kind of analogy your domain expertise holds. ஓகே, சரியா. ஓகே, ஸோ ஃபீச்சர் செலெக்ஷனில் நம்ம வந்து 3 நாளாக இதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன பார்க்கலாம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர், அந்த லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, இன்னும் ஒரு 4-5 days we will be spending in the feature engineering, ரைட்டா. அதுக்கப்புறமா மறுபடியும் போய் நம்ம அங்கே விட்டுட்டு அந்த லோன் டிஃபால்ட் ஃபீச்சர் இன்ஜினியரிங் முடிக்கணும், கேட்டா. அது அங்கே பாதியில் விட்டு வந்திருக்கோம்ல, இது முடிச்சு இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் பிளேலிஸ்ட்டை முடிச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் வில் கோ ஃபார் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். அந்த EDA பாதியில் இருக்குல்ல. நம்ம இப்போ எங்கே ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஆரம்பித்தோம், ஒரு கிளாஸ் ஆரம்பித்தோம், அப்போவே முடிவு பண்ணிட்டோம் ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னு. ஸோ வி டுக் செப்பரேட் D2. இதெல்லாம் முடிச்சுட்டு நாம் அங்கே போய் வி ஹேவ் டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிஸ்ஸிங் வேல்யூ எல்லாம் இம்ப்யூட்டேஷன் நம்ம பார்த்துட்டோம். அவுட்லேஸும் பார்த்துட்டோம்ல, அவுட்லேஸ் IQR அதை பார்த்துட்டோம். ஆனா வந்து அதை ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. அவுட்லேஸ் ஃபீச்சர் இன்ஜினியரிங் நம்ம அப்ளை பண்ணும்போது சேஞ்ச் பண்ணலை. பட் IQR எப்படி நம்ம பாக்ஸ் பிளாட் போடுறது, அவுட்லேஸ் போடுறது, அவுட்லேஸ் வந்தால் எதை வச்சு ஹேண்டில் பண்ணுன்றதெல்லாம் பார்த்துட்டோம்ல. அவுட்லேஸை நம்ம ரிமூவ் பண்ணலை, obviously, because அது அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா செட். லோன் டிஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவுட்லேயர்ஸ் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் we have to understand, ஓகே, என்ன நடக்குது, எது எப்படி நடக்குது அப்படிங்கிற.
சரியா? அப்பார்ட் ஃப்ரம் தட் அவ்வளோதான், மோஸ்ட்லி நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் எவ்வளோ நாள் சார் போகும்? மிஷின் லேர்னிங் மாடல்ஸ், மிஷின் லேர்னிங்னு ஆரம்பிச்சிட்டிங்க இப்போவே, இதுவே வாங்க பிஃபோர் மிஷின் லேர்னிங்கே நமக்கு வந்து 3 மாதம் போயிடுச்சு. யா, செப்டம்பரில் ஆரம்பிச்சு நினைக்கிறோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் முடிய போகுது. 4 மாதம் முடிஞ்சால் தான் இந்த மிஷின் லேர்னிங் முன்னாடி உள்ள பார்ட்டே முடியும். மிஷின் லேர்னிங்கில் லேட்டஸ்ட் ஆஸ்க் நம்மள்கிட்டே கேட்போம், இவன்ட்டே கேட்போம், அவ்வளோதானே. சி ஜிபிடி அகெயின் நான் சொன்ன மாதிரி நான் தைரியமாக யூஸ் பண்ணேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, அகெயின் அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல ஜிபிடியோட நாலேஜ் பேரடாக்ஸ், கிருஷ்ணா வந்துப்பான்னு நினைக்கிறேன், ரைட்? How GPT is helping the experienced guys and how it is destroying the fresh guys, right? அந்த லிங்க் நான் வேணால் கிடைச்சா எடுத்து ஐ போஸ்ட் இட். நல்ல ஒரு ஆத்தர், அண்ட் எனக்கு அதை நான் எடுத்தது வந்து ஒரு ரிலையபிள் சோர்ஸ், ரியலி குட் பர்சன், highly reliable person, just shared it in his community page. I just took it out. List the machine learning models. Okay. Categories list: linear model, linear support kernel, SVM, decision tree, Bayesian, unsupervised. இவ்வளவு இருக்கு. சரியா? ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் நம்ம ஒன்றுனா கை வச்சு போனோம் அப்படின்னா இவ்வளோவையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஐ டோன்ட் திங்க். இதெல்லாம் இந்த பாருங்க எல்லாம் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து அதெல்லாம் தேவையில்லை. மிஷின் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யூ கேன் கோ. இதுலேயுமே நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியும்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு வில் கோ, ரைட்டா? சூப்பர்வைஸ் லேர்னிங் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். நீங்க சொன்ன மாதிரி நார்மலைசேஷன் மின்மேக்ஸ் தான் சார் டைரக்டா பண்றாங்க. என்னமா இந்த நார்மலைசேஷன் சொன்னீங்கல, மின்மேக்ஸ் பண்றதா அந்த ரோபஸ்ட் அதெல்லாம் பிக்சர்ல வரது. சரி, அதெல்லாம் ரேரா யூஸ் பண்ணிருக்கேன், நானே அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை. பட் when I did the research, ஓகே இப்படி இதெல்லாம் இருக்கு நார்மலைசேஷன்ல. எனக்கும் நானும் நார்மலைசேஷனாலே மின்மேக்ஸ் நார்மலைசேஷன் தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது இல்லை, அதையும் தாண்டி ஒரு சில மாடல் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். See, sometimes என்ன ஆகும்னா அந்த மாடல்ஸ் இருக்கும், they might not be relevant to us anymore. நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் கேட்டிருந்தான் எங்கள் சேனல்ல பாருங்க. நேற்று என்ன வீடியோ வந்தது, I just forgot. Sometimes these comments will be interesting. எந்த சேனலுக்கு இதுக்கு தான் நினைக்கிறேன். ரெண்டு இதுல லிங்க்டின்ல வரது வேற வீடியோஸ் வருது போல சார், இதுல வேற வீடியோஸ் வருது. ஆமா, நான் அதுல கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்லாம் இருந்தது. அது ஜஸ்ட் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுக்கு, நீங்க இன்டர்வியூ போகும்போது எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க அப்படின்ற பாக்குறதுக்கு தான். கமெண்ட்ல ஷார்ட்ஸ் அதுல 3 minutes ஷார்ட்ஸா இருக்கும். இது எங்க போய் நான் கமெண்ட்லாம் எடுப்பேன். எங்க பாய ஏங்குள்ளது என்னாலே நேவிகேட் பண்ண முடியல. ஓவரால் கமெண்ட்ஸ் பார்க்குற ஆப்ஷன் இருக்குங்க. கண்டென்ட்டு கம்யூனிட்டி சார் இவங்க கூட மாற்றிட்டாங்களா, கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க கமெண்ட்டு அந்த இருக்குது. தே ஜஸ்ட் சேஞ்ச் த நேம். இவங்க அவன் டிஃபால்ட்டாக கேட்டதுக்கு என்ன கேட்டுக்காம யூஸ்வலி வில் பி டூயிங் அனாலிசிஸ் வித் மோர் தென் 25 samples, right? Then the statistical test won't be helpful. ஓகே, யூஸ்வலி நீ அப்படி தான் பண்ண. யாருமே இப்போல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் கண்டுபிடிச்ச டைமில் கம்மியான சாம்பிள் வச்சு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. Just because you have all the data today doesn't mean that okay, and there are still scenarios where your number of samples might be less. Let's assume ஒரு earthquake example எடுத்துக்கோங்க. It's not necessary you have to have hundreds of thousands of earthquakes at that particular region. Right? But when he asked, இது வந்து சிம்பிளாக வந்து இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு I was just என்ன சொல்கிறது, இவனுக்கு என்ன நான் பதில் சொல்கிறது. ஆப்வியஸாக மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் 99% ஆஃப் கேசஸ் 25 மேலே தான் இருக்கும்.
Because we have been collecting data for so long. அவங்க இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது these data were not collected. So obviously they might not be end up using this method at all, but when we explored it, statistics அப்படின்னு போகும்போது இந்த டெஸ்ட் எல்லாம் இருந்தது. Right? So just because you have something available doesn't mean that you can use it at all the places. Right? Machine learning models இப்போ இது எல்லாத்தையும் கொடுக்குது. Most of the models we may end up not using it. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து ப்ரொடிக்ஷனுக்கு வந்து லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை லாஜிஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Right? So everyone has moved into advanced machine learning models, but that doesn't mean that these models are not needed. இதுல இருந்து எவால்வ் ஆகி போனது தான் அதெல்லாம். Okay, these guys are like Nokia உடைய அந்த பட்டன் ஃபோன். இங்க ஏன் பட்டன் ஃபோன் தான் இவன மாதிரி இருக்கு சார் உங்கள்ட்ட. என் பொண்ணு இருக்கறனால I always have this phone. நீ என்ன வேணாலும் அமுக்கிக்கோ, என்ன வேணாலும் போட்டு உடைச்சுக்கோ. This one has been surviving for past 7 years. Still it is doing its function properly. Weekly once charge போடுவேன். அந்த யூடியூப்ல நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் இதில் தான் இருக்குது. சைலண்ட்ல மட்டும்தான் கிடக்கும், அட்டனே பண்ண மாட்டேன். எந்த ஃபோன் வந்தாலும் நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஒன்லி வாட்ஸ்அப்பை ஒரு நாளைக்கு ஒரு தடவை I'll open and see. ரைட்டா? 7 வருஷம் ஆச்சு என் பொண்ணு நான் எல்லாரும் போட்டு உடச்சி வச்சிருந்தா கூட இந்த ஃபோன் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்குது. But the functionality is less. When you compare this to this is the Android phone and this is the smartphone. இதை நான் ஒரே கீழே போட்டால் சொல்லி முடிஞ்சிடும். ஆனால் it has more functionality than what this one does. Right? But that doesn't mean this phone is not needed or used at all. Some places, இப்போ நான் யூஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி some places இன்னும் இதை வந்து உயிரோட வச்சுட்டு தான் இருக்கும். Unless until you understand this one. இல்ல சார், பெரிய ஹையர் லெவல் பீப்புள் வந்து இந்த ட்ராக் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த ஃபோன் யூஸ் பண்றாங்க சார் பேசுறது. ஏதோ ஒரு சில ரேண்டம் கேसेस ஹையர் ரொம்ப டாப்ல நம்ம அவ்வளவுலாம் கிடையாது. இல்ல சொல்றாங்க சார், இதுல இந்த ஃபோன் யூஸ் பண்ணா நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு ட்ராக் அப்படி இல்ல. ட்ராக்கிங்ன்றத விட நார்மலா ஃபோன் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? வாட் ஆர் தி கேसेस யூஸ் ஃபோன் ஃபார்? கம்யூனிகேஷன். I can call. ஓகே. இன்னும் வேறு என்ன பண்ணுவீங்க? பாட்டு கேட்பீங்க. இதுலேயே மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்கலாம். வேறு என்ன பண்ணுவீங்க? எனிதிங் யூ டூ ஆஃப்டர் திஸ் தட் இஸ் டிஸ்ட்ராயிங் யுவர் டைம். இதில் என்னால் நெட்ஃப்ளிக்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. சரி, அவர் சம்மந்தமே இல்லாமல் ஃபோட்டோ அது கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ரைட்டா? எனிதிங் தட் இஸ் கோயிங் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் தட் பர்டிகுலர் டிவைஸ் இஸ் ஆக்சுவலி counterproductive. Okay, so உண்மையை சொல்லணும்னா பெரிய பெரிய people they are switching to the dumb phones. அது ட்ராக்கிங் ரீசனுக்காக அப்படின்னு இல்லை, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியே வந்து இட்ஸ் கெட்டிங் இம்பேக்டட். ஓகே, இன்றைக்கே வந்து என் கையில் ஃபோன் இருக்குது, நான் என்கிட்ட புக்கும் இருக்குது. சரியா? நான் இந்த புக்கை வாசிக்க ஆரம்பிச்சு 2 மாதம் ஆச்சு. அது வெறும் 300 pages புக்கு தான். Still I have completed only 100 pages. நவம்பர் 11 என்னமோ ஆரம்பிச்சிருக்கேன், இன்றைக்கி 1 மாதம் ஆகிடுச்சு. 100 பேஜ் தான் முடிச்சிருக்கேன். இட்ஸ் ஆவரேஜ் 3 pages a day. ரைட்? பட் நெட்ஃப்ளிக்ஸில் நான் வந்து ஒரு சீரீஸ் ஆரம்பித்து 10 days தான், அது 3 சீசன் முடிச்சிட்டேன். தேட்ஸ் த பட் ஸ்டில் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும்போது என் மைண்டில் வந்து புக் வாசிக்கணும் இருக்கும், நான் புக்கு வாசிக்க மாட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஓடிட்டு இருக்கும். Right? So that is the kind of situation we are. அதனால தான் people are switching to the dumb phones. Now everyone realize what's the point? Why do you need an iPhone? Why do you need an iPhone? Basically, tell me. கம்யூனிகேஷன் தான் சார் அதுவும் பண்ணுது. வேற வேற எல்லா எல்லாமே அப்ளிகேஷன் பேஸா இருக்கனால எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஆப்பா யூஸ் பண்றோம். நம்ம செக்யூரிட்டி ஐஃபோன் செக்யூரிட்டின்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. இப்போலாம் ஐஃபோன்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் நம்ம பசங்க வந்துட்டாங்க. ரைட்டா? ஸோ த பாயிண்ட் இஸ் லைக் we are in a different dimension. அதான். அண்ட் இன்னும் நம்ம பசங்களை பார்த்துருக்கீங்களா? 1.5 லட்ச ரூபாய்க்கு ஈஸியாக ஐஃபோன் வாங்கிடுவான்.
சரியா 1 லட்சம் மேக் வாங்க மாட்டானுங்க சீரியஸா. இதோட யூஸ் ஜாஸ்தி, அதோட யூஸ் கம்மி. மேக்கோட ப்ரொடக்டிவிட்டி அதிகம். ரைட்டா? மேக் வச்சு அந்த 1 லட்ச ரூபா மேக் வச்சு உங்களால் வருஷத்துக்கு ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். 1.5 லட்சம் ஐஃபோனை வச்சு ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கேன் go that productive unless until you have a clear plan. iPhone 14 Pro வச்சு இப்போ there was an album which was shot. It was a hit album. வைரமுத்துவோட சாங் வச்சு நாக்கு சவந்தவரேன்னு சொல்லிட்டு 40 பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். இந்த ஆல்பம் நினைக்கிறேன். I'll show you. This one was shot using iPhone Pro. These guys are productive. நம்ம ஆளுங்கலாம் கவுண்டர் ப்ரொடியூசர். I'll show you this album. இந்த பார்த்தீங்களா, இந்த ஆல்பம் வந்து ஐஃபோன் 14 ப்ரோ வச்சு ஏதோ ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே. And this is productive usage. But before these guys started using it, they had a clear plan. Okay, this is what I'm going to do. இது இப்படி தான் அப்படின்றத வந்து they had a clear plan. Right? நம்ம பசங்க இப்போ காலேஜ் போகிற பசங்க ஐஃபோன் 14 ஐஃபோன் 15 வாங்கி என்ன பண்ணிடுவாங்க? மேக்ஸ் டு மேக்ஸ் they'll take selfies, they'll put Instagram reels, they'll watch Netflix and everything. And all these things can be done better with the 15,000 or 20,000 Redmi or Oppo phones. So that's where the resource allocation comes in. Okay, why did we come over here? Sorry. Anyhow, over session like 15-20 minutes we are getting into philosophy. But the point is, these machine learning models, obsolete models with the basic tool, right? Yes, Although these models are obsolete, we don't use it. It's better to have understanding. ரைட்டா? எப்படி வந்து ஒரு ரெக்ரெஷன் மாடல் வந்தது, எப்படி கிளாசிஃபிகேஷன் மாடல் வருது. லீனியர் ரெக்ரெஷன் இஸ் அ ரெக்ரெஷன் மாடல், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் மாடல். ரைட்டா? எப்படி ஒரு ரெக்ரெஷன் மாடல் கிளாசிஃபிகேஷன் மாடலாக ஒர்க் ஆகுது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் you will be able to understand the bigger concepts easily. இன்றைக்கும் நம்ம பேசக்கூடிய நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நாம் 2 மாதத்துக்கு முன்னாடி கிளாஸில் பேசுகிற கான்செப்ட்ஸ் இருக்கும். நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா எத்தனை 3வது கிளாஸ் 2வது கிளாஸ் நான் சொன்னது. இன்னைக்கு நம்ம கேட்டகரிக்கல் டேட்டா என்கோட் பண்ணுவோம் அப்படிங்கும் போது we are going back to that. அதெல்லாம் எதுக்கு எனக்கு தேவையே இல்லைன்னு விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. இன்ஃபேக்ட் என்னால் சொல்லவும் முடியாது. ரைட்டா? அந்த அவ்வளோ நாள் முன்னாடி படித்த நம்ம அந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கே நம்ம கதையெல்லாம் சொல்லி திரும்ப பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ தீஸ் மாடல்ஸ் they are there and they are needed for education purpose. They may not have the practical implementation. இன்றைக்கும் நீங்கள் வந்து நம்ம சயின்டிஸ்ட்லாம் போகும்போது although you may launch PSLV 7, PSLV 8, பட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண பிஎஸ்எல்வியோட மாடல் ராக்கெட் இன்னும் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் சேட்டலைட்ஸ். ஏன்? பிளஸ் எவ்ரி திங் எவால்வ்டு ஃப்ரம் தேட். அதோட பேஸ் மாடல், அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அங்கேருந்து தான் எவால்வ் ஆகி வந்தது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் யூஸ் இட் டசன்ட் மீன் தட் யூ டோன்ட் ஹேவ் டு லேர்ன் இட். யூ ஹேவ் டு லேர்ன் இட். எவல்யூஷன் ஸ்டார்டட் சம்வேர். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து படித்து வந்தால் தான் உங்களால் ஃபுல்லாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ வி வில் லேர்ன் இட். பழைய மாடல், புது மாடல், அது யூஸ் ஆகாமல். அண்ட் அகெயின் ஐ செட் this is a educational initiative. It's not oriented to a job. So what we are going to do is try to establish a content which is going to be better than the post graduation offered by many international universities. Right? இப்போவே நமக்கு நிறையா queries வருது. I told you, right, there was a guy from London. Oh, okay. Yes, sir. Yeah, there's a guy from London. இந்தியன் தான், அங்கே போய் படிக்க போயிருக்காரு. அங்கேருந்து மெசேஜ் பண்ணுறாரு, இங்கே ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உன் வீடியோ உனக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு, நீ எனக்கு கண்டென்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன், உன்னோட சிலபஸ் எனக்கு கொடு, அதுக்கேற்ற மாதிரி நான் முடிஞ்சால் கண்டென்ட் நான் வந்து ரிலீஸ் பண்ண, நீ பார்த்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு டைம் செட் ஆகுது. நம்ம 5:30னா அவங்களுக்கு நைட்டு 12 o'clock. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், 2 நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோல்ட் ஹிம், இல்லை அது வரைக்கும் ஆகாது, நான் 5 நாள் கிளாஸ் எடுக்கிறேன், நீ 2 நாள் தான் வந்தேன்னா உனக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகும். கிளாஸுக்குலாம் வர வேணாம், நான் வீடியோஸை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோல்ட்.
So already our content is recognized in most of the places, right? So let us hope இன்னொரு மிஷின் லேர்னிங் மாடல்லாம் முடிக்கும் போது we should have a content where கிருஷ்ணாவோட காலேஜில் வந்து நம்ம வீடியோ வச்சு ஒரு கோர்ஸ் பண்ணிக்கலாம். No, that is the objective. It's not that Krishnaoda college in Allah. Anyone who wants to learn data science, we'll show them, okay, this is the clear path, this is how you have to learn, and the progression we'll show, and we'll take it up. ரோட் மேப் மாதிரி கரெக்டா எங்க ஆரம்பிக்கிறது. ஸோ நிறைய பேர் டீவியேஷன்ஸ் எடுக்கிறதே இல்லை. நிறைய கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நிப்பாட்டி டீவியேட் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வர மாட்டாங்க. ஒரே ஸ்ட்ரைட்லாம் இருக்கும். உனக்கு தெரியல, இப்போ லீனியர் அல்ஜிப்ரா தெரிலன்னா நீங்கள் நிப்பாட்டி போய் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். யாருமே ஓகே லீனியர் அல்ஜிப்ரா இந்த இடத்துல உனக்கு லீனியர் அல்ஜிப்ரா தேவை, அப்போ இதை படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு திரும்ப அந்த மாதிரி எனக்கு எந்த கோர்ஸுமே நான் ட்ராக் பண்ண முடியல, ரைட்டா? ஸோ we are going to create such a course. It's going to be a long, நான் முன்னாடியே சொன்ன தான் 2 years போகலாம் மேபி. ஓகே, maybe 2026 we will try starting deep learning, but by then people will be saying like இதெல்லாம் பழைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் if you are learning something which is impactful, you will need all this information, ரைட்டா? இன்றைக்கும் இங்கிலீஷில் எழுதுனா ஃபஸ்ட் லெட்டர் ஏன்னு தான் ஆரம்பிக்கும். Okay, unless until you know the alphabets, you won't be able to write a symphony. Right? Music la first and the notes, basic notes theriyilla symphony you can't compose. That's the same thing. Okay. So we will. I'll see you all in the next class. நாளைக்கு எப்படி Saturday? எனக்கு ஓகே சார். எனக்கு ஃப்ரைடே தான். கிருஷ்ணா உனக்கு? ஓகே சார் எனக்கு. சரி சௌந்தர்? ஓகே சாட்டர்டே ஓகே. ஸோ பாயிண்ட் இஸ் நேற்று லீவ் விட்டேன் நான். நேற்று வந்து லைக் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஐ ஹேட் டு கேன்சல். த்ரோட் ரொம்ப முடியாமல் இருந்தது. ஸோ இட்ஸ் அ ஃப்ளூ சீசன். எனக்கு நல்ல டெம்பரேச்சர் டவுனாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் மாற்றி காய்ச்சல் தொண்டை வலியெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வில் கனெக்ட். ஓகே, சண்டே வேணாம். அண்ட் நான் அகெயின் சொன்ன மாதிரி 21 29 வரைக்கும் இல்லைன்னா நம்ம ஜனவரி பார்த்துக்கலாமா? 20th லாஸ்ட் கிளாஸ் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே சார், ஃப்ரைடே நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஒரு நிமிஷம், I'll just get the calendar. ஸோ 20th லாஸ்ட் செஷன் வச்சுக்கலாம். அடுத்த வாரம் ஃபுல்லாக வைப்போம். 20th அப்புறமா we will break for 10 days. கிறிஸ்மஸ் லீவ். ஸோ 24th will be கிறிஸ்மஸ். பின்னாடின்னு இருக்கும். அதுக்கப்புறமும் வில் ஹாவ் நியூ இயர், ரைட்டா? இந்த வாரம் ஃபுல்லாக விட்டுடலாம். 6ஆம் தேதி நம்ம வில் ஸ்டார்ட். ஓகே சார். பட் தட்ஸ் அ லாங் கேப். இன்னைக்கு இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, 10 business years, which gives you what? You will start here 21, 7, 14, 15 நாள். That will be a gap. Okay, again like I said, these gaps are for me. Okay, if you guys have to learn, just don't give it up. சரியா? சௌந்தர்ஜி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூஸ் திஸ் டைம் டு கம்ப்ளீட் தட் பழைய பிளேலிஸ்ட் எல்லாம், ரைட்டா? நீங்கள் கடுப்பாக தான் இருக்கும். பட் யூ ஹேவ் டு கெட் தோஸ் திங்ஸ் டன். சரியா? ஏன்னா போக அதோட அந்த பழைய பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். இன்றைக்கே பார்த்துருப்பீங்க, இந்த கேட்டகரிக்கல் டேட்டா, நார்மல் டேட்டா தான் பழசுலேருந்து எடுத்து வந்து பேசியிருப்போம், ரைட்டா? ஸோ யூ ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் தேட் அண்ட் வி கேன் கண்டினியூ. சரியா? ஓகே guys, see you all tomorrow. Thank you. Thank you. Bye.